அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இறை சாதனை மார்க்கம் குழுவில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அன்பு நெஞ்சங்கள் மற்றும் இறைமதன் ஐயா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இனிதே நம்முடைய வகுப்புக்குள் இன்றைய சிந்தனை உரையை நாம துவங்குவோம். கடந்த 2 பகுதிகளாக நம்ம பார்த்த இருதய நலம் அப்படிங்கிறதனுடைய தொடர்ச்சி தான் இன்றைக்கு நாம பார்க்க இருப்பது. கடந்த 2 பகுதிகளையுமே நீங்க பார்த்திருப்பீங்க அப்படிங்கிறது நான் நம்புறேன். அதுல அந்தந்த பகுதிகள் முடியும் போதே அதுக்கான கேள்வி பதில் நேரத்திலே உங்களுக்கான சந்தேகம் இருந்தா தெளிவுபடுத்தி இருக்கிறோம். இதுல நாம இன்னைக்கு பார்க்கிறது அதனுடைய தொடர்ச்சி 3ஆம் பகுதி. ஆல்மோஸ்ட் இருதயம் சம்பந்தமான இதுகளுக்கான ஒரு தீர்வாக நம்ம இன்றைக்கு நாம பார்க்க இருக்கிறோம். இன்றைய வகுப்பு இருதய நலம் பகுதி 3ஆக நிகழ இருக்கிறது. நாம வகுப்புக்குள் இதை நுழைவோம். இதுல முதலாவது பாயிண்ட், இன்றைக்கு எல்லாமே ஒரு பாயிண்டா தொகுத்திருக்கிறோம். ஒரு முக்கியமான ஒரு 10 பாயிண்டா என்ன சொல்றது, 10 என்ன சொல்றது பாயிண்ட் அப்படிங்கிறது தமிழ் என்ன சொல்றது, 10 பத்திகளாக, முக்கியமான பத்திகள் அப்படிகளா பிரிச்சிருக்கிறோம். அவற்றிலிருந்து பாத்தீங்கன்னா நமக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் இதுல உள்ளடக்கமா நமக்கு கிடைக்கும். முதலாவது பிபி பத்தினியா, ரத்த அழுத்தம், உயர் ரத்த அழுத்தமோ குறை ரத்த அழுத்தமோ அது ஏன் வருது, அதுக்கான காரணங்கள் வரைக்கும் நம்ம ஏற்கனவே அலசிட்டோம். இப்போ இதுல 3ஆவது கட்டமாக பாத்தீங்கன்னா ஒரு புரிதலுக்காக நம்ம இதுல என்ன சொல்ல வரோம்னு கேட்டீங்கன்னா, ஹார்மோன்கள் இருக்குது இல்லைங்களா நம்ம உடம்புல என்ன சொல்றது, நொதி நீர்கள் நம்முடைய உடல் இயக்கத்திற்கு தேவையான அனைத்துமே. இப்ப பாருங்க, ஜீரணம் அப்படின்னா செரிமானத்துக்குன்னு சில நொதி நீர்கள், என்சைம்கள் இதெல்லாமே சுரக்கணும். ஹைட்ரோகுளோரிக் அமிலம் சுரக்கணும். பசியை தூண்டுவதற்காக பாருங்க, இரைப்பையிலே பாத்தீங்கன்னா கல்லீரல் சுரக்கக்கூடிய பித்த நீர் என்பது சேரணும். பைல், நம்முடைய உமிழ் நீர், இது அனைத்துமே பாத்தீங்கன்னா செரிமானத்தின் போது பங்கெடுத்துக் கொள்ளக்கூடியவை. அதே போல சிறுநீரகத்துக்கு மேலாக அமைந்திருக்கக்கூடிய அட்ரினலின் அப்படிங்கிற ஒரு சுரப்பி, நம்ம சாப்பிடக்கூடிய உணவு எல்லாம் பாத்தீங்கன்னா செல்களுக்கு தேவையான குளுக்கோஸாக மாற்றி அனுப்புவதற்கான இன்சுலின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன். அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க தொண்டை பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய தைராய்டு அப்படிங்கிற ஒரு ஹார்மோன். இப்ப இந்த ஹார்மோன்களை பத்தி எல்லாம் நம்ம ஏன் இப்ப சொல்லிட்டு வரேன்னு கேட்டீங்கன்னா, இரத்த அழுத்தத்தோடு இந்த ஹார்மோன்களுக்கும் தொடர்பு இருக்கிறது. நாம எடுத்த இடத்துலயே பாத்தீங்கன்னா எல்லாவற்றுக்குமே பாத்தீங்கன்னா உம் ரத்த அழுத்தத்துக்கு இன்றைக்கு ஒரு பட்டையை கட்டி கொண்டு நாமே கூட வீட்டிலேயே பரிசோதிப்பதற்கு எல்லாமே ரத்த அழுத்தமானிகள் எல்லாமே விட்டது. அப்படி இருக்கும்போது அவர்கள் என்ன பரிந்துரைக்கிறாங்க கேட்டீங்கன்னா, இந்த ரத்த அழுத்தத்தை பார்த்துட்டு உடனே ஒரு முடிவுக்கு வந்துடாதீங்க, நமக்கு ரத்த அழுத்த நோய் விட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வர வேண்டாம். தொடர்ச்சியான கண்காணிப்புக்கு அப்புறமா உண்மையாலுமே ரத்த அழுத்தத்தை பாத்தீங்கன்னா பாதிப்பாக இருக்கிறது என்றால் மட்டுமே மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கொள்ள வேண்டும். இதை கடந்த பகுதிகளே நம்ம பார்த்துட்டு இந்த பதிவை இதுல என்ன சொல்லுவாங்க கேட்டீங்கன்னா, இந்த ஹார்மோன்கள் ஒன்று மிகுந்து இருக்கும்போது இல்ல ஒன்று குறைவாக இருக்கும்போது இந்த ஹார்மோன்களுக்குள் பாத்தீங்கன்னா தன்னை சமன்படுத்திக் கொள்வதற்காக உடம்பு இயக்கத்துக்காக ஒவ்வொரு ஹார்மோன்களும் பங்கெடுத்துக் கொண்டு வேலை செய்யுது. சுரப்பு நீர்கள் தாங்க. இந்த ஹார்மோன் சுரப்பிகள் எல்லாமே சீராக வேலை செய்வது என்பது ஒவ்வொரு நேரங்களும் கொஞ்சம் கூட குறை இருக்கும்போது ஒன்றை இன்னொன்று பாத்தீங்கன்னா அதிகமாக சுரந்து கூட சமன்படுத்தும். அப்படி இருக்கும்போது இப்ப உதாரணத்துக்கு நம்ம தைராய்டுன்னு ஒண்ணு சொன்னோம் இல்லைங்க. தைராய்டு ஹார்மோன் பாத்தீங்கன்னா அளவில் மிகுந்தோ குறைந்தோ வேலை செய்யும் போது, இப்போ குறைவா வேலை செய்யுது அப்படின்னா அதற்கு இணையாக சிறுநீரகத்தில் இருக்கக்கூடிய அட்ரினலின் சுரப்பி பாத்தீங்கன்னா அதிகமாக வேலை செய்யக்கூடிய நிர்பந்தத்துக்கு தள்ளப்படும். நம்ம உடம்புலயே எல்லாமே ஒன்றுக்கொன்று உள் தொடர்பு கொண்டது, இன்டர்லிங்கிங் சொல்லுவோம் இல்லைங்க. ஒன்றுக்கொன்று தொடர்பு கொண்டுள்ளது. இதில் ஏதாவது ஒரு ஹார்மோன்களுடைய பங்கு கம்மியாகும் போது இன்னொரு அதற்கு கூடுதலாக உழைப்பார். இப்ப என்ன சொல்லுங்க, வீட்டில் ஒரு 3 பேர் 4 பேர் இருக்கிறார்கள் என்றால், இப்ப அவர்களுக்காக பாத்தீங்கன்னா குடும்ப தலைவர், குடும்ப தலைவி இவங்க பாத்தீங்கன்னா பொருள் ஈட்டக்கூடிய பணியில் ஈடுபட்டிருப்பாங்க இல்லைங்களா. இப்போ ஒருவர் ஏதாவது ஒரு மெடிக்கல் லீவ் இருக்கிறார் அப்படின்னா, ஒரு ஓய்வு இருக்காரு, கொஞ்ச நாள் ஓய்வுல இருக்காருன்னா, அப்ப மொத்த சுமையும் இன்னொருத்தர் தலையில் இருக்கும். இன்னொருத்தர் அந்த பங்கு எடுத்துக்குவார் இல்லையா வீட்டுல. அப்போ இதே போன்ற ஒரு கட்டமைப்பு தான் நம்ம உடம்புக்குள்ளே நடக்குது.
இப்ப எந்த ஒரு ஹார்மோன் வந்து சரியா வேலை செய்யலைனாலும், அதற்காக இன்னொரு ஹார்மோன் வந்து கூடுதலாக வேலை நடக்கும்போது, ரத்த அழுத்தத்தில் அதனுடைய மாறுபாடு தெரியும். அப்ப இதுவரைக்கும் இந்த மாரி யாருக்கும் யோசிச்சிருப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்படியெல்லாம் பார்க்கிறதே இல்ல. இந்த ஹார்மோன்கள் வரைக்குமே வந்து யோசிச்சு, இதனால கூட ரத்த அழுத்தம் கூடியிருக்கலாம் அப்படின்னு நம்ம கருதாமல் விட்டு விடுகிறோம். அதனால புரிந்து கொள்ளுங்கள். எல்லாமே சமச்சீராக எப்போதும் எல்லா நேரத்திலும் இருக்காது. அப்படி இதை சமன்படுத்திக் கொள்வதற்கு ரத்த அழுத்தம் பயன்படுகிறது. அதனால இதை ஒரு பெரிதாக நீங்க எடுத்திடப்பிலேயே கருத வேண்டாம் என்பது முதலாவது பாயிண்ட். சரிங்களா? அதுக்கப்புறம் பெண்களுக்கு இந்த அதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஈஸ்ட்ரோஜன், புரொஜெஸ்டரான் ஹார்மோன்கள் இது இருக்குது இல்லைங்களா? இப்ப இந்த மாதவிடாய் காலகட்டங்கள்ல பார்த்தீங்கன்னா, இயல்பாகவே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சமயங்கள் என்னவா இருக்குங்க, வயிற்று வலி இருக்கும். அதிகமான உதிரப்போக்கு, இல்ல வெள்ளைப்படுதல். அ இன்னும் சில பேருக்கு வந்து மெனோபாஸ் அதாவது மாதவிடாய் நின்று விடக்கூடிய ஒரு காலகட்டம். இது மாரியெல்லாம் வரும்போது, இயல்பாகவே பிபி என்பது அதிகமாக இருக்கும். ரத்த அழுத்தம் அதிகமாக இருக்கும். என்னங்க நடக்குது அந்த சமயத்துல? கழிவுகளை வெளியேற்றுகிறது. உதிரம் வழியாக வெளியேற்றும்போது, உடம்பு கூடுதலாக உழைக்கிறது இல்லையா? கூடுதலாக ஒரு வேலை, கழிவு நீக்க பணி நடக்கும்போது, இருதயம் அதிகமாக துடிக்க வேண்டுமா? அப்ப இதையே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அதிகமான பிபி, உயர் ரத்த அழுத்தம் என்று கணக்கில் கொள்வது என்பது தவறாகும் இல்லையா? அப்போ இந்த விதத்தில எல்லாம் நம்ம புரிந்து கொள்ளாமல் போகும்போது, இந்த ஈஸ்ட்ரோஜன், புரொஜெஸ்டரான் ஹார்மோன் மட்டும் இல்ல, ஆண்களுக்கான வந்து டெஸ்டிஸ்டரோன் ஹார்மோன் இதனுடைய அளவுகளில் மாறுபடும் போதும் பாருங்க ஹார்மோன்கள பத்தி நம்ம கடந்த பகுதிகள்ல நம்ம பேசாதனால, இந்த தீர்வுகள்ல வந்து இதையும் ஒரு குறிப்பாக, முக்கிய குறிப்பாக வந்து நம்ம சொல்லணும் அப்டின்ட்டு இத சொல்றோம். அப்ப ஹார்மோன்கள் ஒன்றை ஒன்று சமன்படுத்திக் கொள்ள வேண்டிய நிர்பந்தம் உடம்புக்கு இருக்கு. அப்படியான சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா, ரத்த அழுத்தத்தில் மாறுபாடு இருக்கும். அது கூடவோ, குறைவோ இருக்கலாம். அதனால வந்து இதையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நோயாக கருத தேவையில்லை. எடுத்த எடுப்பிலேயே அப்படிங்கிறது இது வந்து 1வது பாயிண்ட். 2வது இந்த இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஆ முக்கியமா இன்னொரு விஷயம் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, ரத்த அழுத்தத்தோடு வந்து பார்த்தீங்கன்னா, சர்க்கரை சார்ந்தது. இந்த டயாபெட்டிக்ஸ் சொல்றோம் இல்லைங்களா? இன்னைக்கு வந்து பலவிதமான டயாபெட்டிக் வந்துருச்சு. டைப் 1, டைப் 2 இல்லாம குழந்தைகளுக்கான டயாபெட்டிக் இருக்குது. கர்ப்பகால சர்க்கரை நோய். இது மாதிரி நிறைய விதமான சர்க்கரைகள் வந்து பார்த்தீங்கன்னா, வகைப்படுத்தப்படுகிறது இல்லைங்களா? இதற்கும் நம்முடைய பிபியும் வந்து பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் சர்க்கரையும், பிபியும் வந்து அளவிட்டு விட்டு தான் இதற்கு அடுத்த மருத்துவ நகர்வாகவே இன்றைக்கு இருக்கிறது. ஏதோ ஒரு மருத்துவ சிகிச்சைக்கு போறதா இருந்தா. உதாரணத்துக்கு ஒரு பல் வந்து ஒருத்தருக்கு பிரச்சனை, சொத்த பல்லா இருக்கு. இல்ல பல்ல வந்து சிகிச்சைக்காக பல் சிகிச்சை ஏதோ ஒன்றுக்காக போகிறார் என்றால், அவர் அடுத்த கட்டமாக பரிந்துரைக்கப்படுவதே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிபியினுடைய அளவை வந்து பரிசோதிச்சுருவாருங்க. சர்க்கரையினுடைய அளவை பரிசோதிச்சுட்டு வாங்க. அதற்கப்புறம் தான் நம்ம அதற்கான சிகிச்சைக்கு போக முடியும். சொல்லாங்க நான் சொல்றது உதாரணத்துக்காக சொல்றேன். பல்வேறு விதமான இன்றைக்கு சிகிச்சை முறைகள் கூட எதில் வந்து அடிப்படையா நிக்குதுன்னு கேட்டீங்கன்னா, ரத்த அழுத்தம், சர்க்கரை இதனுடைய அளவை பரிசோதித்து விட்டு தான் அடுத்தது அப்படிங்கிற மாரி வந்துருச்சு. இப்ப சர்க்கரைக்காக வந்து பார்த்தீங்கன்னா, குறைபாடு இருப்பவர்களுக்கு இயல்பாகவே வந்து பார்த்தீங்கன்னா, ரத்த அழுத்தத்திலும் மாறுபாடு வந்துவிடும். இப்ப இந்த இடத்துல நம்ம முன்னாடி ஒரு ஒரு வரி சொன்னோம் இல்லைங்களா? என்ன சொல்லியிருந்தோம்? ஹார்மோன்கள் ஒவ்வொன்றும் ஒன்றுக்கொன்று தொடர்பில் இருப்பவை. இதில் ஏதாவது ஒன்று கூடுதலாக, குறைவாக இருக்கும்போது மத்ததிலே எதிரொலிக்கும் சொன்னோம் இல்லையா? இப்ப சர்க்கரை, இன்சுலின் அப்படிங்கிறது ஒரு ஹார்மோன் இல்லையா? அப்ப இன்சுலினுடைய அளவு கூடும்போதோ, குறையும் போதோ, அது இந்த உடலினுடைய தாக்கமாக கண்டிப்பாக எதிரொலிக்கும். அதுவும் பிபியாக வெளிப்படும். நல்லா புரிஞ்சுக்கங்க. அப்போ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த குறைபாட்டை சரி செய்வதற்கான வழிமுறையை புரிந்துகிட்டா போதும். இந்த ஹார்மோன்கள் ஏற்ற இறக்கத்தினால வந்து ரத்த அழுத்தம் கூடுதல், குறைதல் வருது அப்படின்னு புரிஞ்சுட்டா, இதற்காக மருந்து சாப்பிடுவோமா? அப்ப ஹார்மோன்களை சீராக இருக்கிறதற்காக மாரி பார்த்துக்கிட்டா போதும் தானே! நான் சொல்றது புரிஞ்சுக்கங்க. ஹார்மோன் இம்பேலன்ஸ்ன்னே இருக்கு. சமச்சீரின்மை. உடம்பில் சுரக்கக்கூடிய ஹார்மோன்கள் ஒரு சீரற்ற தன்மையில் இருக்கிறது. அது எந்த ஹார்மோனா வேணாலும் இருக்கலாம். புரிஞ்சுங்களா? தூக்கத்துக்காக இருக்கக்கூடிய டோப்பமைன்ல இருந்து பார்த்தீங்கன்னா, மெலட்டோன் ஹார்மோன்ல இருந்து எந்த ஒரு ஹார்மோனா கூட சமச்சீரற்ற தன்மையில் இருக்குன்னா, அதை சீராக்குவது என்பது நம்முடைய வாழ்வியல் முறையில தான் இருக்குங்க. அதை புரிஞ்சுக்கிட்டா போதும். இதை எல்லாவற்றையுமே கூட ரத்த அழுத்தத்தோடு நம்ம தொடர்பு படுத்த வேண்டாம். அப்படிங்கிறது மெயினான விஷயம். பாருங்க சிலர் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு கூட கால் வந்து அதிகமா வலிக்குது. பாதமெல்லாம் கூட எரிச்சலா இருக்குது. மதமதப்பா இருக்குது அப்படின்னு. எடுத்த எடுப்பிலேயே இவர்களாக ஒரு யூகத்துக்கு எதுல வராங்க கேட்டீங்கன்னா, சர்க்கரையா இருக்குமோ? அதனால இது வருமோ?
புரிந்ததுங்களா? நாம் இப்படி நினைச்சு பதறும்போது பிபி அதிகமாயிரும். புரியுதுங்களா? அப்போ தேவையற்ற பதட்டம், பயமும் கூட வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த ரத்த அழுத்தத்தை அதிகரிக்க செய்யும். என்ன செய்யுதுங்க? பயம் அட்ரினலின் அப்படிங்கிற ஹார்மோனை தூண்டும். சிறுநீரகம் இதுக்கு மேல தொப்பி சுரப்பி இருக்கு இல்லைங்களா? அந்த சுரப்பியை வந்து பயம் தூண்டுகிறது. அப்ப பயம் தூண்டுச்சுன்னா என்ன ஆகுங்க? அப்ப அந்த ஹார்மோன் வந்து அதிகமா ரைஸ் பண்ணுதா? அப்ப அது இன்னொரு விதத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஓட்டத்தை ரொம்ப ஸ்பீடாக்கணும். இருதயம் வேகமா துடிக்கணும். பிபி என்ன சொல்றது? உயர் ரத்த அழுத்தமாக நமக்கு காண்பிக்கும். நான் சொல்றது புரிஞ்சுங்க. அப்போ ஒவ்வொன்றுக்கும் ஹார்மோன்களோடு தொடர்பு இருக்கு. நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய செயல்பாடுகள் ஒவ்வொன்றோடும் ஹார்மோன்களும் தொடர்புபடுது. இந்த சாதாரண விஷயத்தை எல்லாமே கூட ரத்த அழுத்தத்தோடு தொடர்புபடுத்தி நம்ம பயந்துக்காம இருக்கிறது முக்கியமான விஷயம். இதுக்கான ஒரு தெளிவு வேண்டும் என்பதை நாம குறிப்பிடுறோங்க. இது 2வது பாயிண்ட். சரிங்களா? ரைட். 3வது மனம் அமைதியாக இப்ப நம்ம சொன்னது. மனம் அமைதியாக இருக்கும்போது, மனநலன் அமைதியாக, அதாவது உணர்ச்சி வசப்படாத ஒரு தன்மையில இருந்தது அப்படின்னாலே, பாருங்க இயல்பாகவே எவ்வளவு ரத்த அழுத்தம் உயர்வாக இருந்தால் கூட அது சமநிலைக்கு வருவதை காண்கிறோம். இல்லைங்களா? வேகமா ஒருத்தர் ஓடி வர்றாரு. எதுக்கோ பஸ்ஸ பிடிக்கிறதுக்காகவோ, ஏதோ வேக வேகமா ஒரு வேலையா ஓடி வர்றாரு. அவரு கொஞ்ச நேரம் ஆசுவாசப்படுறதற்காக அவர உட்கார வச்சோம்னாலே, இயல்பாவே அவருடைய ரத்த ஓட்டம், ரத்த அழுத்தம் எல்லாம் சமநிலைக்கு வருகிறது. அப்படித்தானே? அப்போ ஒரு தேவையின் காரணமாக நம் உடம்புல நடக்கக்கூடிய இந்த உயர்வு, தாழ்வு என்பது நாம் புரிந்து கொண்டால் போதுமானது. இதற்கென்று இயற்கை மருத்துவம் பரிந்துரைக்கிறதே அதுதான். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். நம் உடலுடைய மொழியை புரிந்து கொண்டீங்க அப்படின்னா, மருந்துகளுக்கோ, மாத்திரைகளுக்கோ இங்கு வேலை என்பதே இல்லாமல் போயிரும். இப்ப நம்ம இதுல சொல்ல வர்றது, அப்ப பிசிக்கலா ஒருத்தர் ஓடி வந்தாரு. ஏதோ ஒரு வேலை பார்த்தாரு. என்ன கட கட கடன்னு ஒரு ஒரு ஸ்பீடான ஒரு வேலையில இருந்தனால ரத்த அழுத்தம் கூடியிருக்கு அப்படின்னா, ஓய்வெடுத்தா இல்ல அமைதியா உட்கார்ந்தா சரியா போகுதுன்னு சொல்றீங்க. இதே விஷயத்தை அப்படியே மனதிற்கு பொருத்துங்கள். நம்முடைய மனதில் எண்ணற்ற உணர்வுகளினுடைய தாக்கத்தை நாம ஏற்படுத்திக்கிட்டே தான் இருக்கிறோம். இல்லைங்களா? பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு எண்ணங்கள், எதிர்மறையான எண்ணங்கள், கோபமா இருக்கலாம், துக்கமா இருக்கலாம். இந்த எந்த எண்ணங்களும் சில பேருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, யாரையாவது நினைச்சா அதிகப்படியான கோபம் வரும். அது அவங்க ஞாபகத்துக்கே வராம இருக்க வரைக்கும் நல்லா இருப்பாங்க. ஞாபகத்துக்கு வந்தாச்சா படபடபடன்னு டென்ஷன் அதிகமாயிருது இல்லைங்களா? அப்போ எந்த ஒன்றும் எந்த ஒன்றுமே பார்த்தீங்கன்னா, மனநலனை பாதிக்காமல் இருக்க வரைக்கும் இருதயம் சீராக இருக்கிறது. மனநலனை பாதிக்கக்கூடிய எந்த ஒரு உணர்வுமே எங்களுடைய இருதய துடிப்பை கூட்டுகிறது. உணர்ச்சி வசப்படும் போதெல்லாம் இருதய துடிப்பு கூடுது இல்லைங்களா? அப்ப உணர்ச்சி வசப்படாம இருக்கறதுக்கு என்னங்க பண்றது? அதற்கு தாங்க தியானம். புரியுதுங்களா? அப்ப தியானம், மூச்சு பயிற்சி இவற்றை எல்லாம் பார்த்தீங்கன்னா, மனநலனுக்கு சிறப்பானதாக பரிந்துரைக்கிறாங்க. இன்றைய காலகட்டத்தில பார்த்தீங்கன்னா, ஒரு காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா, யோகா பண்ணாதீங்க. அதெல்லாம் தேவையில்லாதது அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தவங்கலாம் கூட இன்னைக்கு மற்ற மருத்துவ முறைகளோடு இணைந்து மூச்சு பயிற்சி, தியானம், மகரிஷி ஐயாவோட பயிற்சி எல்லாமே கூட இன்றைக்கு பரவலா நிறைய பக்கம் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. நிறைய கற்றுக்கொள்ள ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ பயன்பாடு அதிகரித்துக் கொள்கிறோம். நம்முடைய மனம் சம்பந்தமாக, குறிப்பாக இருதயம், ரத்த அழுத்தம் சம்பந்தமான பாதிப்பு அதிகம் இருப்பவர்கள் கூட இந்த வழிமுறையை பின்பற்றும்போது மிக சிறப்பானதாக இருக்கும். அதனால மனம் அமைதியாக இருந்தால் இருதய துடிப்பு, ரத்த அழுத்தம் என்பது கூடுதலாக ஆகாது. அதனால தியானம் அதிகமாக வலியுறுத்துகிறோம். இது 3வது. அடுத்து 4வது. அந்த ஆரோக்கியமான உணவு முறைகள் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். எதுக்காகங்க? ஆரோக்கியமான உணவுக்கும் இருதயத்துக்கும் சம்மந்தம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக இருக்கிறது. நாம இந்த செக்கில் அரைத்த எண்ணெய் எல்லாம் இருக்குது இல்லைங்களா? பாருங்க இன்னைக்கு பாக்கெட்ல அடைத்திருக்கக்கூடிய ரீஃபைன்ட் ஆயில்கள். இவற்றை எல்லாம் பார்த்தீங்கன்னா, பயன்படுத்தும்போது இருதயம் சார்ந்த பாதிப்புகளை அதிகரிக்கிறது. ஒரு காலத்துல செக்கில் அரைத்த எண்ணெயில கொழுப்பு அதிகம். அதனால இருதயத்தில் கொழுப்பு படியும். அதனால இருதயம் சம்பந்தமான நோய்கள் வரும்ன்னு சொல்லி சொன்னவங்க எல்லாமே, இப்போது உண்மையில் அதனால எல்லாம் பாதிப்பு வருதில்ல. செக்கில் அரைத்த எண்ணெய் தான் நல்லது. இன்றைக்கு ரீஃபைன்டா பண்ணக்கூடிய இந்த ஆயில்கள்லாம் இருக்குது இல்லைங்களா? ரிஃபைன்ஸ் ஆயில்கள்லாம் தான் இவை தான் பார்த்தீங்கன்னா, உடம்புக்கு தேவையான போஷாக்கை அளிப்பதில்லை. தவிர தேவையில்லாத நிறைய கொழுப்பு சத்தை தேவையற்ற கெட்ட கொழுப்பை படிய வைக்கிறது. அதனால அது வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப செக்கில் அரைத்த எண்ணெய் வகைகள். உங்களுக்கு எந்த வகை எண்ணெய் எல்லாம் உகந்ததோ, அது தேங்காய் எண்ணெயா, கடலை எண்ணெயா, எள் எண்ணெயா, ஆ கடுகு எண்ணெயா அப்படிங்கிறது அவர்களுடைய பயன்பாட்டை பொறுத்தது. ஆனால் செக்கில் அரைத்த எண்ணெய் அப்படிங்கிறத பயன்படுத்துவது. அதேபோல
சத்துள்ள உணவுகள், காய்கறிகள், பழங்கள், குறிப்பாக நார்ச்சத்துள்ள உணவுகள். இந்தவற்றை வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு உணவு திட்டமாக நீங்கள் பயன்படுத்த ஆரம்பிச்சுட்டீங்க அப்படின்னா, இருதயத்துக்கு அதிகமான சுமை இருக்காது. இப்ப இன்றைக்கு வந்து மைதா, பேக்கரி ஐட்டம் இந்த மாரி உணவுகள்லாம் கெடுதல் செய்யும்னு நெறைய தெரியும். நமக்கும் தெரியும். அப்படி இருக்கும்போது அந்த மாரியான உணவு திட்டத்திலிருந்து வெளியில வந்துருங்க. ஒரு ஆரோக்கியமான உணவு திட்டம் என்பதை பாருங்க ஒரு குடும்பம் அப்படின்னா, ஒரு குடும்பத்தாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எந்தெந்த உணவு, எந்தெந்த ஏன்னா ஒரு குடும்பத்திலே பல வகையான வயது வித்தியாசத்துல ஆட்கள் இருப்பாங்க. குழந்தைகள் இருப்பாங்க, பெரியவங்க இருப்பாங்க, நடுத்தர வயதில இருக்கிறவங்க இருக்காங்கன்னா, இவர்கள் எல்லோருத்துக்கும் பொருந்துற மாதிரியான ஒரு உணவு திட்டத்தை முதல்ல வகுத்துக்குங்க. இது எல்லாத்துடைய இருதய நலனுக்கு வந்து மிகுந்த அ பயனுள்ளதாக இருக்கும். இப்படி ஒரு திட்டத்துக்கு நீங்க வந்துட்டீங்க அப்படின்னா. அதுக்கு அடுத்தது 5வது பாயிண்ட் பாருங்க. பொட்டாசியம், மக்னீசியம், நார்ச்சத்து நிறைந்த உணவுகளை அதிகம் பயன்படுத்துங்கள். பொட்டாசியம், மெக்னீசியம், கால்சியம் இந்த மாதிரியான உணவுகள், நார்ச்சத்து நிறைந்த உணவுகள் வந்து எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, நம்ம உடம்புல எலக்ட்ரோலைட்ஸ்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த முக்கிய சத்துக்கள் தேவைப்படுது. இந்த மெக்னீசியமும், கால்சியமும் வந்து பார்த்தீங்கன்னா, ரத்தத்தை சீரான அளவில் அழுத்தத்தில் இயங்கச் செய்வதற்கு இந்த சத்துக்கள் அவசியமா தேவைப்படுது. அதேபோல சோடியம் குளோரைடு இன்றைக்கு உப்பு பயன்படுத்துறோம் இல்லைங்களா? இதுவுமே அளவிலிருந்து அதிகம் போகாம, அளவுக்கு அதிகமான உப்பாக இல்லாமல், தேவையான அளவுக்கு பயன்படுத்துவது என்பது சிறப்பு. பாருங்க சோடியம் குளோரைடு மட்டும் ஒரு முக்கிய குறிப்பா சொல்லணும். ஏன்னா உப்பை நீங்க மிகுந்து சேர்த்துறீங்க அப்படின்னா, அது வந்து பார்த்தீங்கன்னா, இருதய நலனுக்கும் நல்லதில்ல. அதேபோல சிறுநீரக நலனுக்கும் நல்லது. ஏற்கனவே சிறுநீரக நலம் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம பார்த்திருக்கோம். இப்ப சிறுநீரகம் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்றால், அப்போ அதற்கும் வந்து உப்புச்சுவை தேவை. ஆனால் அளவாகத்தான் தேவை. அப்ப நல்லது அப்படிங்கிறதுக்காக அதிகமா சேர்த்துக்கிட்டாலும் ஆபத்து தானே! அப்போ உப்பை வந்து பார்த்தீங்கன்னா, சோடியம் குளோரைடு என்பதை அளவாக பயன்படுத்த வேண்டும். அதேபோல ஏற்கனவே சொன்ன மாரி காய்கறிகளோ, பழங்களோ நல்லாவே பயன்படுத்திக்கலாம். இது நன்மை தரக்கூடியது. அப்போ ஒரு மாதிரி உணவு திட்டத்தை வந்து நீங்க கடைபிடியுங்கள். எல்லா உணவுகளும் இருக்கும். பாருங்க சில பேர் கீரை எனக்கு பிடிக்காதும்பாங்க. கீரை சேர்த்தவே மாட்டேன்பாங்க இல்லையா? அப்ப கீரைகள் இருக்கக்கூடிய சத்துக்களை நீங்கள் இழக்குகிறீர்கள். அதேபோல காய்கறிகள், பழங்கள். அப்ப நமக்கு வந்து எல்லாரும் எல்லாமே கலந்திருக்கக்கூடிய சமச்சீரான உணவு திட்டம். இந்த இதுல வந்து பார்த்தீங்கன்னா, அரிசி இருக்கலாம், காய்கறிகள் இருக்கலாம், கீரைகள் இருக்கலாம், பழங்கள் இருக்கலாம். இவற்றையெல்லாம் வகைப்படுத்தின ஒரு ஆரோக்கியமான உணவு திட்டத்தை நீங்க வகுத்துக்கிட்டீங்கன்னா, இதிலிருந்து நம்முடைய இருதயத்துக்கு வந்து தேவையான சத்துக்கள் வந்து கிடைக்கும். இருதயம் ஆரோக்கியமா இருப்பதற்கான அனைத்து நன்மைகள் இதில் அடங்கி இருக்கிறது. ரைட். அதுக்கு அடுத்தது 6வது என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா, இப்போ நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உடல் உழைப்பு என்பது இல்லை. உண்மையாலுமே என்னன்னு கேட்டீங்கன்னா, உடல் உழைப்பு அதிகம் செய்பவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா, இருதயம் சார்ந்த பாதிப்புகளில் மாட்டிக்கொள்கிறாங்க. உடல் உழைப்பை செய்யாதவங்களும் மாட்டிக்கிறாங்க. அப்ப இதை வந்து 2யும் வந்து ஒருங்கிணைக்கணும் இல்லைங்களா? உடல் உழைப்பு வந்து அதிகமா இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கடுமையான உடற்பயிற்சி எல்லாம் செய்யக்கூடியவங்க, அதாவது பார்த்தீங்கன்னா, ஜிம்ல எல்லாம் வந்து ஒர்க் அவுட் பண்றாங்க. கடின வேலை செய்றவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கார்டியாக் அரெஸ்ட் சொல்றாங்க. இந்த இருதயம் வந்து ஸ்ட்ரக் ஆயிருது. தன்னோட இயக்கத்துல இப்ப நெறைய விஷயங்கள்லாம் கேள்விப்படும்போது, அப்ப ஜிம்முக்கே போகக்கூடாது அப்படிங்கிற எண்ணமெல்லாம் கூட வருது. இல்லைங்களா? அப்ப கடினமான பயிற்சிகள், கடினமான வேலைகள் செய்யற அளவுக்கு இருதயத்துடைய சுருங்கி விரியும் திறன் என்பது நமக்கு அந்த அளவுக்கு இருக்கணும். அது ஒரு ஆரோக்கியமா இருந்தா தானே நம்ம நம்ம ஆரோக்கியமா வாழ முடியும். அப்போ இருதயத்தினுடைய திறனை நாம தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். அத ரொம்ப கசக்கி பிழியாம, அதாவது கூடுதலான ஒர்க் அவுட் பண்றேங்கிற பேர்ல, ஏன்னா இதெல்லாம் பண்ணா உடம்புக்கு நல்லது, உடம்புக்கு நல்லதுன்னு நெறைய கஷ்டப்படுறோம். அதனால வந்து அதிகமான பம்பிங் பண்ணக்கூடிய இருதயம் வந்து அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுமா அப்படிங்கிறது தெரியணும் இல்லையா? அப்ப அதனுடைய பலத்தை வந்து நம்ம தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால், பாருங்க ஒரு பக்கம் வந்து கடினமான பயிற்சிகள் செய்து தன்னை வருத்திக் கொள்கிறார்கள். உடல் நலனில் வந்து உடல் நலனுக்காக செய்து உடல் நலனை பாதிக்கக்கூடிய அளவுக்கெல்லாம் தீவிரமாவும் போயிர்றாங்க. சில எக்ஸ்ட்ரீம் லெவல்ல போறவங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு உழைப்புமே இல்ல. ஒரு அலுவலகம்னா, அலுவலக வேலைக்கு மட்டும் தான் அ அந்த ஒர்க் மட்டும் தான் நடக்குது. ஆனா உடலுக்கான உழைப்பு என்பது சிறிதுமே இருக்கிறதில்ல. பாருங்க வெயில்ல கூட போறதில்ல நெறைய பேர். ஏசி அறையிலேயே இருந்துட்டு இருக்கிறவங்க எல்லாம் இருக்காங்க இல்லைங்களா? இப்ப இந்த மாதிரி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல கலோரிகள் வந்து தினசரி எரிக்கப்பட வேண்டும். இப்ப நம்ம உண்ணக்கூடிய உணவு, அதிலிருந்து கிடைக்கக்கூடிய சத்துக்கள் இவற்றையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கன்வெர்ட் பண்ணணும் இல்லையா? அடுத்த கட்டத்துக்கு வந்து மாற்றி சத்துக்களாக மாற்றப்படணும். எரிசக்தியா மாற்றி செல்களுக்கெல்லாம் கொடுக்கப்படணும். கழிவு வெளியேத்தணும்.
அப்ப இந்த ப்ராசஸ் சரியா நடக்கிறதுக்கு செரிமான மண்டலம் மட்டும் வேலை செஞ்சா போதுமா? மொத்த உடல் அவயங்களுக்கும், செல்லுகளுக்கும் எல்லாம் தேவையான ஒரு உடல் இயக்க பயிற்சிகள் என்பது இருக்கணும் இல்லையா? அப்ப இன்றைக்கு நிறைய பேர் வந்து அதை செய்வதே இல்லை. நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆ இன்னொரு விதத்துல என்ன கேட்டீங்கன்னா, அவங்க எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய மருந்துகளோ, மாத்திரைகளோ கூட இந்த மாதிரியான அ ரத்த அழுத்தத்தை திடீரென்று வருவத கூட தெரியாத அளவுக்கு பண்ணிருது. ஏதாவது ஒரு இருதய பாதிப்பை கூட அவங்களுக்கு வெளிப்படுத்தாத அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அமுக்கி விடுகிறது. ஏன்னா, ஒரு வலி நிவாரணிக்காக எடுத்துக்கூடிய மருந்துன்னு வச்சுக்கங்களேன். அது என்ன செய்யுங்க? வலிகளையே தெரியாம வச்சிருக்கு இல்லையா? அதுபோல இந்த உயர் ரத்த அழுத்தம் என்பது திடீரென்று நிகழ்வதற்கு கூட பல மருந்துகள் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு அந்த விஷயத்தை தெரியாம கூட மறைமுகமா அமுக்கி கூட வச்சிருக்கலாம். ஒரு தற்காலிக நிவாரணம் நம்ம எடுத்துட்டு இருக்கிறது கூட, நம் உடலின் மொழியோடு நாம் தொடர்பு கொள்ளாமல் போய்விடுவதற்கு வாய்ப்பு அதிகம். அப்ப நம்ம என்ன சொல்றோம்னு கேட்டீங்கன்னா, நம்ம உடலை வந்து உடலோடு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பந்தம் நமக்கு எப்ப இருந்துட்டு இருக்கணும். உடலுக்கு அதிகமான பயிற்சிகள் குடுக்குறோம், இல்ல அதிகமான வேலை குடுக்குறோம்னா அதுவும் தவறு. அப்போ இருதயத்தை கசக்கி பிழியாத அளவுக்கான ஒரு ஒரு பயிற்சி. இப்ப ஜிம்முக்கே போனா கூட மிகுந்த கடின பயிற்சிகள்லாம் இல்லாம, இருதயத்தை எப்போதெல்லாம் சிரமத்துக்கு உள்ளாக்குறோம்ங்கிறது ஒவ்வொருத்தருடைய உடல்வாக பொறுத்து தெரியும். அப்படித்தானே? உண்மையிலேயே வந்து பாருங்க, ஒரு வெயிட் லிஃப்ட் சாம்பியன் இருக்கிறார் அப்படின்னா, இந்த பளு தூக்கும் போட்டிக்காக அவர் தயாராயிட்டு இருக்காருன்னா, அவர் அந்த உடல்வாகுக்கு அந்த அளவுக்கு தன்னை தயார்படுத்தியிருப்பார். அவரு தூக்கக்கூடிய சுமையை, அந்த வெயிட்ட வந்து நம்ம உடனே தூக்கிற முடியுமா பயிற்சியே இல்லாம? நாம அப்படி தூக்கோன்னு நினைக்கும்போது தான் நம்ம மாட்டிக்கிறோம். நான் சொல்றது புரிஞ்சுங்க. அவரு அந்த அளவுக்கு பயிற்சியாக தன்னை தயார்படுத்தியிருக்காரு. உடலை வடிவமைச்சிருக்கிறாரு. அதனால அவர் அந்த சுமைய தூக்குறாரு. அந்த லிஃப்ட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அவரு அந்த உடம்பு அது ஒரு ஒத்துழைக்கும். நாம் வந்து எந்த ஒன்று இதுவும் இல்லாம திடீரென்று நாம் அந்த பயிற்சியில் இறங்கும்போது, இருதயத்திற்கு அதிகமான பாதிப்பை உண்டாக்குகிறோம். அதே தான் சொல்ல வரேன். அதிகம் சுமை தரக்கூடிய எந்த ஒரு வேலைகளோ, பயிற்சிகளோ நீங்கள் செய்தீர்கள் என்றால், அது நிச்சயம் இருதயத்துக்கு ஆபத்தானது. இருதயத்துக்கு நல்லது கிடையாது. அதேபோல எந்த ஒன்றும் செய்யாமல் இருப்பது கெட்ட கொழுப்புகளை உடம்பில் தேக்கிக் கொண்டே போகும். கலோரிகள் எரிக்கப்படாமல் போகும்போது அது கெட்ட சக்தியாக மாறும். நம்ம உடம்புலயே வந்து பாருங்க, இப்ப சர்க்கரையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, என்ன சொல்லுங்க, கொழுப்புல நல்ல கொழுப்பு, கெட்ட கொழுப்புன்னு இருக்கு இல்லையா? இப்ப இந்த கெட்ட கொழுப்புகள்லாம் கரையாமல் அப்படி உடம்புல தேங்கும்போது கட்டிகளாக, கேன்சர் கட்டிகளாகலாம் மாறுவதற்கான வாய்ப்பு அதிகம். அப்போ ஒவ்வொன்றிலும் நன்மையும், தீமையும், தீமையும், நன்மையும் மாறி, மாறி நம்ம உடம்புக்குள்ளேயே நடந்துட்டு இருக்கு இல்லைங்களா? அப்போ இந்த தீமையான விஷயங்கள அழிப்பதற்கு, அது இந்த உடம்பு விட்டு நீக்குவதற்கு தேவையான அளவுக்கு உடல் உழைப்பு தேவை. இந்த நோய் எதிர்ப்பு சக்திக்கான அத்தாரிட்டி யாருன்னு கேட்டீங்கன்னா, நிணநீர் மண்டலம் நம்ம உடம்புல. லிம்பாட்டிக் சிஸ்டம். இந்த லிம்பாட்டிக் சிஸ்டம் எதுல வேலை செய்யுதுன்னு கேட்டீங்கன்னா, நாம உடல் இயக்கத்துல, உடல் வெப்பம் இருக்குது இல்லைங்களா? உடல் உழைப்பு. நம்ம உடல் உழைப்பு செய்யும்போது தான், அந்த நிணநீர் மண்டலம் சீராக வேலை செய்கிறது. சிறப்பாக வேலை செய்கிறது. ஒரு நோயிலிருந்து நம்மளை காக்குது. ஒரு கிருமி நம்ம உடம்புல நுழையாம கூட பாதுகாக்கிறதுன்னா, அந்த நோய் எதிர்ப்பு மண்டலம், நிணநீர் மண்டலம் வந்து நல்லா வேலை செய்யறதுக்கு உடம்புக்கு ஹீட் வேணுங்க. வெப்பம் வேணும். அப்போ ஒரு இடத்துல அமைதியா உட்கார்ந்துட்டே இருக்கிறாரு. ஒரு ஷீட் ஒர்க் பண்றாரு. ஒரு அலுவலக வேலை மட்டும் செய்து கொண்டிருப்பவருக்கு, நிணநீர் மண்டலம் சிறப்பாக இயங்காது. அப்போ நோய் எதிர்ப்பு சக்தியிலும் டவுன் ஆயிடுறாரா? தேவையற்ற கழிவுகள்லாம் கெட்ட கொழுப்புகளாக உடம்புலயே தேங்கி, எரிக்கப்படாததெல்லாம் வந்து கெட்டதா மாறும். பாருங்க, உணவு ஒன்றுதான். உணவு ஒன்றுதான். நீங்கள் அந்த காலத்தில் வந்து சமைத்து, ஒரு சரியான நேரத்தில் சமைத்து, சரியான நேரத்தில் சாப்பிட்றீங்க அப்படின்னா, அந்த உணவு வந்து நல்ல சத்துக்களாக உடம்பால் கிரகித்துக் கொள்ளப்படும். உணவை வந்து பார்த்தீங்கன்னா, பயன்படுத்தாம விட்டுட்டீங்க அப்படின்னா, காலாவதி ஆயிரும். உணவு நஞ்சா மாறிரும் இல்லையா? அதே கான்செப்ட் தான் இதுக்குள்ளயும். நம்ம உடம்புக்கு தேவையான உழைப்பை குடுக்கல அப்படிங்கும்போது, உடம்புல தேங்கி இருக்கக்கூடிய, நம்ம குடுத்திருக்கக்கூடிய ஆற்றலை, அந்த எனர்ஜிய வந்து பயன்படுத்தாம, கெட்ட கொழுப்புகளாக, கெட்ட நச்சு நீர்களாக, இவற்றை மாற்றி உடம்பிலேயே தேக்கி வைக்கக்கூடிய வேலை செய்யும். இது எந்த இடத்தில் வேண்டுமானாலும் அடைத்துக் கொள்ளக்கூடிய வேலையை செய்யும். அதனால தான் வியர்வை வரும் மாரி ஏதோ ஒரு வேலை செய்யுங்க. ஏதாவது ஒரு உழைப்பு செய்யுங்க. நம்ம பெரியவங்களெல்லாம் பாருங்க, இன்றைக்கு கூட அவங்களுடைய வயது முதுமையிலும் ஏதாவது ஒரு வேலைய அவங்களால முடிஞ்சு செய்துகிட்டே இருப்பாங்க. பார்க்கிறோம் இல்லையா? இப்ப எதற்காக சொன்னாங்கன்னா, சும்மா இருக்காதேன்னு ஏன் சொல்றாங்கன்னா, இந்த உடம்புக்கு ஏதாவது ஒரு வேலை குடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்பதான் இந்த உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். அப்போ நாம என்ன சொல்றோம்ன்னு கேட்டீங்கன்னா, நீங்க உடல் உழைப்பே இல்லாதவராக இருந்தா, முதலாவது ஒரு விஷயம் கடினமான பயிற்சிகளோ, இல்ல வேலைகளோ செய்றவரா இருந்தா, அதை மிதப்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுடைய இறுதி ஆரோக்கியத்துக்காக. எதுவரைக்கும் உங்க லிமிட் என்பது உங்களுக்கு தெரியும். நான் தான் சொன்னேன் வெயிட் லிஃப்ட் சாம்பியனோட போட்டி போட்டு நாம எதுவும் பண்ணக்கூடாது. நம்மளுடைய லிமிட் என்னமோ அதற்குள்ளாக ஒரு மிதமான ஒரு பயிற்சி நீங்க செய்யலாம். ஒரு மிதமான உழைப்பு, அதுக்கான ஓய்வு. அப்படி திட்டமிட்டுக்கிறது தான் மிக மிக சரி. ஆச்சுங்களா? இப்ப இந்த அளவுக்கு வந்துருவோம். உடல் உழைப்பே இல்லாதவங்களுக்கு என்னங்க சொல்றீங்க நீங்க? அப்ப அவங்களுக்குன்னு என்ன சொல்யூஷன் கேட்டீங்கன்னா,
அதற்காக வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஏரோபிக் பயிற்சிலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்ப புதுசா நெறைய வகைகள்லாம் வந்திருக்கு. ஆசனங்கள், யோகா இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா? இவற்றிலே ஒரு மாறுபட்ட ஒரு புதிய இதுதான். அந்த ஏரோபிக் பயிற்சி பண்ணலாம். இல்ல டென்னிஸ் விளையாடுவது. நான் சொல்றேன். வெயில்ல விளையாடுனீங்க அவ்வளோதாங்க மொத்தத்துல. சூரிய ஒளி உங்களுக்கு படுற மாரி, உங்களுக்கு என்ன பயிற்சி தெரியும்? அது உங்களுக்கு முடிஞ்ச மாரி, அது யோகாசன பயிற்சிகளா இருக்கலாம். அல்லது உடற்பயிற்சிகளா இருக்கலாம். இப்ப நெறைய இதுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, புதிதாக வந்து ஜும்பா நடனம் இதெல்லாம் கூட வந்திருக்கு. என்ன ரூம்க்குள்ள அடைச்சு வைக்காம, இல்ல ஏசி ரூம்க்குள்ள இருந்து அந்த பயிற்சிகள செய்யாம, திறந்த வெளியில சூரிய ஒளி படுவதைப் போல நீங்க ஒரு மிதமான பயிற்சி ஈடுபடுங்க. கண்டிப்பா வியர்வை வரும். நான் சொல்ல புரியுங்களா? அப்ப வியர்வை வருகிறது என்றால் என்ன அர்த்தம்? வியர்வை வருதுன்னா, கசடுகள்லாம் நம்ம உடம்புல விட்டு வெளியில போகுது. கலோரிகளை எரிக்கிறீர்கள். அப்போ உங்க இருதயம் வந்து சீரான ஒரு இயக்கத்தில் இருந்துட்டு இருக்கும். இருதயம் பலமாகவும் இருந்துட்டு இருக்கும். ஏன்னா, அவருடைய வேலைய அவரு செய்யறாரு. அப்போ உடம்போட மத்த இயக்கத்துக்கான அவயங்களுக்கெல்லாம் பாருங்க, கைகளோ, கால்களோ மற்ற உடல் இயக்கத்துக்கெல்லாம் ஒரு வேலைய நம்ம குடுக்கணுமா இல்லையா? அவரு மட்டும் வேலை செய்றாரு. மத்தவங்களுக்கு யாருமே வேலையே செய்யல அப்படிங்கும்போது, அவருக்கு இன்னும் கூடுதல் சுமை தானே. ஏன்னா நெறைய லக்கேஜ் உடம்புக்குள்ளேயே சேர்த்து சேர்த்து வைக்கும்போது எல்லாத்துக்கும் சேர்த்து தானே அவரு உழைக்கிறாரு. கூடுதலா வேலை செய்யணுமா இல்லையா? அப்போ பாருங்க டென்னிஸ், ஏரோபிக் மிதமான உடற்பயிற்சி. சரிங்களா? இது மாரி ஏதாவது ஒரு விளையாட்டு பயிற்சி கூட பாருங்க அது சின்ன சின்ன குழுக்களா இணைந்து கொண்டு விளையாட்டு பயிற்சி கூட செய்யலாம். இப்ப சில பக்கம் வாக்கிங் போறது, ஜாக்கிங் போறது இது மாரி எல்லாம் இருக்காங்க. ஏது ஒன்றுங்க வியர்வை வருவதை போன்ற ஒரு மிதமான பயிற்சி. திரும்ப அழுத்தி சொல்றேன். மிதமான பயிற்சி. எப்போதும் உங்களுடைய இருதயத்தை அழுத்தக்கூடிய அளவுக்கு, பாதிக்கக்கூடிய அளவுக்கு கடினமான பயிற்சிகளுக்குள்ள போகாதீங்க. மிதமான பயிற்சி எத வேணா செய்யலாம். ஆச்சுங்களா? அதனால இவற்றை எல்லாம் செய்து கொண்டு வர்றீங்க அப்படின்னா, உங்கள் இருதயத்துக்கு மிக மிக சிறப்பு. இது வந்து தினசரி செய்யறது. ஏங்க இதெல்லாம் வாரத்துக்கு ஒருக்கா செய்யறதா? இல்ல மாசத்துக்கு ஒருக்கா செய்யறதா? அப்படிங்கன்னு போறீங்க. அப்படி கிடையாது. இது தினம் செய்யணும். தினம் அதற்காக ஒரு 1/2 மணி நேரமோ, 3/4 மணி நேரமோ, 1 மணி நேரமோ ஏதோ ஒன்று. இந்த சூரிய வெளிச்சம் உங்க உடம்பு வேர்வை. இதைய வந்து இணைக்கிற மாதிரியான ஒரு வேலை, ஒரு பயிற்சி. எது ஒன்று நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா 6வது. 7வது இந்த இதுல வந்து பார்த்தீங்கன்னா, முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, நம்முடைய தொப்புளுக்கு கீழ் பகுதி, அடிவயிற்று பகுதியில தொப்புளிலிருந்து கீழ அடிவயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய தசை பகுதிகள் இருக்கு இல்லைங்களா? அடிப்போஸ் திசு. இந்த திசுக்களுக்கும் நம்முடைய இருதயத்துக்கும் நேரடியாக ஒரு தொடர்பு உண்டு. சரிங்களா? அப்போ இந்த அடிவயிற்று தசைகள் வந்து சுருங்கி விரியதா போன்ற ஒரு பயிற்சிகளை நீங்கள் செய்துட்டு வர்றீங்க அப்படின்னா, பாருங்க இதுவுமே கூட அப்படிதான். ஒரு விதமான ஒரு பயிற்சியாக இருக்கணும். ரொம்ப கடினமா செய்யக்கூடியதல்ல. அதுக்கு என்னெல்லாம் பயிற்சி இருக்குன்னு நான் சொல்றேன். அடிவயிற்று தசைகள், தொப்புளுக்கு கீழ இருக்கக்கூடிய இந்த பகுதியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, சுருங்கி விரிற மாரியான ஆசனங்கள் இருக்கு. பச்சிமோஸ்தாசனம் இருக்குது இல்லைங்களா? முன்பக்கமாக குனிந்து, பின்பக்கமாக வளையுது. இந்த பயிற்சியெல்லாம் பாருங்க. இந்த அடிவயிற்று பகுதியை வந்து அழுத்தி ஸ்ட்ரெச் ஆகுற மாரியான பயிற்சிகள்ல நீங்க ஆசனங்கள்னு போட்டீங்கன்னா நெறைய வரும். அதுல எனக்கு தெரிஞ்சு வந்து பச்சிமோஸ்தாசனம், ஆ தாடாசனம் இந்த மாரி ஆசனங்கள் இருக்கு. நீங்க முன்னாடி வளையறது. இந்த அடிவயிற்று பகுதியை வந்து அழுத்துவதை போன்றதுக்கான ஒரு பயிற்சிகளை நீங்க ஒரு 3, 4 ஆசனங்கள் அது கூட உங்களுடைய உடல்வாகுக்கு ஏற்றார் போல தேர்ந்தெடுத்து பாருங்க. ரொம்ப கடினமான பயிற்சிகள்லாம் அதுக்காக செய்யணும்னு அவசியம் இல்ல. பாருங்க வக்ராசனம் எல்லாம் எல்லாருமே பண்றது கஷ்டம். அப்படியே முதுகையும் அப்படியே இந்த பக்கம் திருப்பி இந்த பக்கம் அப்படி ஒரு பெட்ஷீட்ட திருகி பிழியிற மாதிரியான அளவுக்கு வந்து ஒரு வயதானவங்க எல்லாம் வந்து உடனே அந்த பயிற்சி செஞ்சிட முடியாது. அப்ப உங்க உடல்வாகுக்கு ஏற்றார் போன்ற ஒரு எளிய பயிற்சி. ஆனா அடிவயிற்று பகுதியை அழுத்துவதற்கான பயிற்சி மாரி தேர்ந்தெடுத்து பண்ணீங்கன்னா, இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய இருதயத்துக்கு ஒரு ரொம்ப மென்மையான ஒரு ஸ்மூத்தான இயக்கத்தை குடுப்பதற்கு பாருங்க அடிவயிற்றுக்கும், இருதயத்துக்கும் தொடர்பு இருக்கிறது. புரியுதுங்களா? அப்ப இதுக்கான ஒரு பயிற்சி வந்து நீங்க தேர்ந்தெடுத்து செஞ்சுட்டு வாங்க. அதுக்கு 8வது மூச்சு பயிற்சி. பாருங்க மூச்சு பயிற்சிய நம்ம பிரதானமா சொல்றது நாடி சுத்தி அப்படிங்கிற மூச்சு பயிற்சி எல்லாருமே செய்யணும். கண்டிப்பா செஞ்சீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. மூச்சு பயிற்சி வந்து செய்யுங்க. அதற்கப்புறம் வந்து பாருங்க சைக்கிளிங் வந்து பண்ணலாம். இப்ப நம்ம முன்னாடி இந்த ஏரோபிக்ஸ், உடற்பயிற்சி இதெல்லாம் சொன்னோம் இல்லையா? அதுக்கு அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, மூச்சு பயிற்சி, சைக்கிளிங் வந்து பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நீச்சல். இப்ப சில பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நீச்சல் குளம்லாம் பக்கத்துல இப்ப நகர்ப்புறங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, நீச்சல் குளங்கள்லாம் இருக்கு. இப்ப கிராமப்புறங்கள்ல இருக்கிறவங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு கிணறெல்லாம் மாறி போருக்கு மாறிட்டாங்க. நெறைய நீச்சல் அடிக்கிறதுக்கான வசதி இருக்கு. கூடிய இடங்கள்ல நீச்சல் பயிற்சி கூட செய்யலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா,
டாப் டு பாட்டம் உடம்போட அனைத்து பகுதிகளுக்கும் இயக்கத்த குடுக்கக்கூடியது. உடலை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கும் பார்த்தீங்கன்னா, இது சிறப்பான பலன் தரக்கூடியதுங்க. அதனால பாருங்க, மூச்சு பயிற்சி, அதே போல சைக்கிளிங் வந்து பண்ணலாம். நீச்சல் பயிற்சி இவற்றையெல்லாம் செய்யும்போது வந்து பார்த்தீங்கன்னா, மிக மிக சிறப்பு. ஏங்க வாக்கிங் போகக்கூடாதா? வாக்கிங் பத்தி நீங்க எதுவுமே சொல்லல. வாக்கிங்கும் போலாங்க. வியர்வை வருவது போன்ற ஏதோ ஒரு பயிற்சி வந்து நீங்க உங்களுடைய இதற்கு பொருத்தமா நீங்க தேர்ந்தெடுத்துக்கங்க. பாருங்க எல்லாமே வந்து ஆப்ஷன்ல வந்து சொல்லியாச்சு. உங்களுக்கு எது பொருத்தமோ நீங்கள் அதை தேர்ந்தெடுத்து நீங்கள் செய்து கொள்ளலாம். சரிங்களா? அதுக்கு அடுத்தது 9வது நாம இந்த பயிற்சியின் போது வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப இவ்வளவு சொல்றோம் இல்லைங்க. எந்த பயிற்சிகள் அனைத்துமே ஒரு நீச்சல் பயிற்சியா இருக்கலாம், ஒரு சைக்கிளிங்கா இருக்கலாம், ஏரோபிக்ஸா இருக்கலாம், ஏதோ ஒண்ணு. இத நீங்க பண்றீங்க அப்படின்னா, பண்ணும்போது மூச்சு திணறுவது போல ஒரு அசௌகரியம், இல்ல ஒரு வலியை ஏற்படுத்துகிறது. குறிப்பாக இருதயத்துக்கு வந்து ஏதாவது பாதிப்பை கொடுக்கிறது, ஒரு மாற்றத்தை உண்டாக்குகிறது என்றால், அது அந்த பயிற்சியை உடனே நிறுத்த வேண்டும். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. நமக்கு இந்த பயிற்சி செய்வதனால் நன்மை இருக்கிறதா? இல்லையா? நம்ம உடம்பு ஒத்துழைக்கிறதா? இல்லையா? என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? அதனால அதை நீங்க கவனிச்சு பார்த்துக்கங்க. அதனால எந்த ஒரு பயிற்சி செய்தாலும் உடம்புக்கு சௌகரியமா இருக்கணும். நமக்கு அது செய்யும்போதே தெரியும். இந்த பயிற்சி செய்யறதுனால நமக்கு நல்லா இருக்குதா? இல்லையா? நல்லா இருக்குதுன்னா தொடர்ந்து பண்ணலாம். அதனால நன்மை கிடைக்கும். இப்ப நல்லா இல்ல. இந்த பயிற்சி செய்யறதுனால நமக்கு ஒரு அசௌகரியமா இருக்குன்னா, அந்த பயிற்சிய விட்டுறலாம். வேற பயிற்சி இருக்கும் இல்லையா? வேற மாற்று பயிற்சிகள் வந்து எதையாவது ஒண்ணு வந்து நீங்க செய்துக்கலாம். ரைட். அதுக்கு அடுத்தது 10வது முக்கியமான பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதிகமான வெயில். பாருங்க இப்பல்லாம் பார்த்தீங்கன்னா, கடுமையான வெப்பம் நிலவுது. மதிய பொழுது காலையிலேயே வெயில் ஆரம்பிச்சிருது அது வேற. காலை 7 மணி, 8 மணிங்கிலேயே உச்சகட்டமான வெயில், உக்கிரமான வெயில். இந்த வெப்பம் வந்து எல்லோருத்தினாலயும் தாங்கிக்கவே முடியறதில்ல. அப்படித்தானே? அது இளம் வயதில இருக்கிறவங்கனாலயும் தாங்க முடியறதில்ல அப்படிங்கும்போது வயதானவங்கள்ன்னு சொல்லவே வேண்டியதில்ல. அதேபோல அதிகமான குளிர். இப்ப குளிர் இல்ல அது வேற. ஆனா அதிகமான குளிர் இருக்கு இல்லைங்களா? இனி வரக்கூடிய காலங்கள் வந்து பாருங்க, அதிகப்படியான வெப்பம், அதிகப்படியான குளிர் அப்படிங்கிற மாரி உலகம் முழுவதுமே ஒரு வெப்பநிலையில ஒரு மாற்றத்தை வந்து சந்திக்குது. இந்த உலகம் சந்திக்கிறது. அதுக்கு நெறைய காரணங்கள் இருக்குங்க. இப்போ நாம நம்மளோட இதுக்கு வந்துருவோம். அதிகப்படியான வெப்பம், அதிகப்படியான குளிர் நிலவும்போது பயிற்சிகளை செய்யக்கூடாது. அப்ப அதுக்கு முன்னாடியான நேரம் இருக்கும் இல்லையா? பாருங்க 7 மணி, 8 மணிக்கு மேல தான் வெப்பம் அதிகமாகுது அப்படின்னா, அப்ப அதுக்கு முன்னாடியான ஒரு இதமான ஒரு சூழ்நிலை இருக்கும் இல்லையா? அந்த சமயத்தில் பயிற்சிகளை செய்யலாம், செய்ய வேண்டும். அதேபோல சாயந்தரம் 5 மணி வரைக்கும் கூட வெயில் அப்படியே காய்ச்சி எடுக்குது. இல்லைங்களா? அப்படி என்ன பண்றதுங்க? 5 மணி, 5:30 மணி ஆனாலும் அப்போலாம் எந்த பயிற்சியும் செய்யாதீங்க. ரொம்ப கடுமையான வெப்பம் நிலவும்போது, நடப்பதே கூட நம்மள சோர்வாக்கிரும். சும்மா இருந்தாலே சோர்வாயிர்றாங்க இல்லைங்களா? அப்போ உங்களை சோர்வாக்கக்கூடிய சமயத்தில் பயிற்சிகள செஞ்சீங்கன்னா, மறுபடியும் சோர்வாயிருவீங்க. மேலும் சோர்வு உங்கள பலவீனப்படுத்திரும். அதே மாரி இனி வரக்கூடியது இனி இன்னொரு குளிர்காலம்ங்கிற காலகட்டம் வரும்போது, கடுமையான குளிர் நிலவுகிறது என்றால், அந்த காலகட்டத்தில வந்து அமைதியா இருங்க. இல்ல அதற்கு அந்த குளிரை சமாளிக்கக்கூடிய அளவுக்கான உடைகள் வந்து பாருங்க ஸ்வெட்டர் இதெல்லாம் இருக்கும் இல்லைங்களா? கம்பளி இது மாதிரியான இதுல அந்த இதெல்லாம் தயார்படுத்திட்டு, உங்களை உஷ்ணப்படுத்திட்டு தான் பயிற்சி பண்ணணும். எந்த ஒரு பயிற்சிக்குமே நீங்கள் தயாரா இருக்கிறீங்க அப்படின்னா தான் பயிற்சி பண்ணணும். இல்லை என்றால் உங்களுடைய இருதயத்துக்கு கூடுதல் சுமையாக இருக்கும். ஏங்க வெப்பத்துக்கும், குளிர்ச்சிக்கும் எல்லாம கூட இதெல்லாம் இருதயத்தோடு சம்பந்தப்பட்டதுனால இதையெல்லாம் குறிப்பிட்டு சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. சரிங்களா? இது இல்லாம இந்த 10 பாயிண்ட் இல்லாம கடந்த வகுப்புல நம்ம சொல்லியிருந்த இந்த செம்பருத்தி சுக்கு கஷாயம் எவ்வளவு பேர் செய்திருப்பீங்கன்னு தெரியல. யாருக்கெல்லாம் பாதிப்பு இருக்கிறதோ அவர்களெல்லாம் அவசியம் பயன்படுத்த வேண்டுங்க. இந்த செம்பருத்தி, ஒரு செம்பருத்தி நாட்டு செம்பருத்தியில ஒரு செம்பருத்தி அந்த மகரந்த தண்டு மஞ்சள் நிறமா இருக்கு இல்லைங்களா? அத நீக்கிட்டு, கீழ காம்பு பகுதி நீட்டு 5 இதழும் சிறிதளவு சுக்கும் போட்டு தண்ணீல காய்ச்சி, ஒரு நாளைக்கு மூலிகை டீ மாரி காலை, மாலை கூட அருந்திட்டு வரலாம் நீங்க. அப்படி சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா, உங்களுடைய இருதயம் வந்து அவ்வளவு ஆரோக்கியமா இருக்கும். வேற ஏதாவது தேவையற்ற கொலஸ்ட்ரால்கள்லாம் படிந்திருந்தால் கூட, அவற்றையெல்லாம் நீக்குவதற்கான ஆற்றல் வந்து இந்த செம்பருத்தி கஷாயத்தில் உண்டு. கடந்த பதிவில சொன்னதே தான். இந்த இதுலயும் நம்ம திரும்பவும் அதே உங்களுக்கு நினைவுபடுத்தி இந்த குறிப்பை வந்து சொல்லிட்டோம். இப்ப இந்த 10 பாயிண்ட் இப்ப சொன்னோம் இல்லைங்களா? அத மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு நினைவுபடுத்துறேன். முதலாவது தைராய்டு, அட்ரினல், பிட்யூட்டரி போன்ற ஹார்மோன்கள் சமச்சீரற்ற தன்மையில் இருக்கும்போது, இவற்றை சமன் செய்து கொள்வதற்காக உடல் வந்து கூடுதலாக உழைக்கும்.
அந்த சமயத்தில் வரக்கூடிய ரத்த அழுத்தத்தை எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பெரிதாக கணக்கில் கொண்டு நாம அதற்காக மருந்துகளோ, இல்ல மருத்துவமோ செய்து கொள்ள வேண்டியதில்லை என்பதுதான் இயற்கை மருத்துவத்தினுடைய ஆலோசனை. அதேபோல பெண்களுக்கான ஈஸ்ட்ரோஜன், புரோஜெஸ்டரான் ஹார்மோன்கள், ஆண்களுக்கான வந்து டெஸ்டிஸ்டரோன் ஹார்மோன்கள்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சமச்சீரற்ற தன்மை வருகிறது என்றால், அப்போதும் வந்து பார்த்தீங்கன்னா, இருதய துடிப்பிலும் அது மாறுபாட்டை நிகழ்த்தும். அப்ப ஹார்மோன்களுக்கும் நம்முடைய இருதய துடிப்புக்கும் சம்மந்தம் இருக்கு. அப்ப அதுல இருக்கக்கூடியத புரிஞ்சுக்கிட்டோம்னா, ஹார்மோன்களை சமநிலைப்படுத்துவதற்கான வேலை செய்தால் போதும். ஒவ்வொரு ஹார்மோன்களையும் சமநிலைப்படுத்துவதற்கு தனித்தனியான ஒரு உணவு முறைகளும், வாழ்வை முறைகளும் கண்டிப்பாக இருக்கிறது. நாம் அதையே தேர்ந்தெடுத்து செய்து கொண்டால் போதும். அதற்கு அடுத்தது 2வது ஹார்மோன்கள் ஒன்றை ஒன்று வந்து சமன் செய்து கொள்ள, அதேபோல இந்த சர்க்கரை சம்பந்தமானது ஒண்ணு சொல்லியிருந்தேன் 2வது பாயிண்ட்ல. டைப் 1ஓ, டைப் 2ஓ மத்த எந்த ஒன்றுமே வந்து பார்த்தீங்கன்னா, சர்க்கரையும், பிபியும் வந்து இணைந்தே வந்து சொல்லப்படுகிறது. அப்ப ஹார்மோன்களோடு ஒட்டி இருக்கக்கூடிய அவற்றை ஹார்மோன்களை சரி செய்து தான் பண்ண முடியுமே தவிர, வெறுமனே மருந்துகளோ, மாத்திரைகளோ அவற்றுக்கு தீர்வாக அமைவதில்லை இல்லையா? அப்ப அதற்கான வாழ்வியல் முறைகள, உணவு முறைகள ஒழுங்குபடுத்திக்கிட்டா போதும். 3வது வந்து பார்த்தீங்கன்னா, மனநலனை அமைதியாக வைத்துக் கொள்ளுங்கள். யோகா, தியானம் இந்த மாதிரியான ஒன்றை தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னு, மனம் அமைதியாக இருக்கும்போது, இருதயத்துக்கும் அது வந்து மிக சிறந்த ஒரு பலனை கொடுக்கிறது. மனம் அமைதியற்று இருக்கும் போதெல்லாம் இருதயம் அதிகமாக துடிக்கிறது. உடலால் கஷ்டப்பட்டாலும் சரி, மனதால் கஷ்டப்பட்டாலும் சரி, யாருக்கு பாதிப்புங்க? இருதயத்துக்கு தான் பாதிப்பு. 4வது செக்கில் அரைத்த எண்ணெய் வகைகள்ல நமக்கு எது வந்து தேவையோ பொருத்தமானத பயன்படுத்தலாம். பாக்கெட் எண்ணெய வந்து தவிர்த்துருங்க. அதேபோல நார்ச்சத்து நிறைந்த உணவுகளை வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம உணவு பட்டியலாக ஒன்றை தயாரித்து குடும்பத்திற்காக அவரவருக்கு பொருத்தமான உணவு பட்டியல் தயார் செய்து அத பண்ணி பயன்படுத்திக் கொண்டு வாருங்கன்னு சொல்லியிருந்தோம். 5வது பொட்டாசியம், மெக்னீசியம், கால்சியம் இவற்றை வந்து பார்த்தீங்கன்னா, அந்த எலக்ட்ரோலைட்ஸ்லாம் வந்து இருக்கிற மாதிரியான உணவு திட்டம் வந்து இருதயத்துக்கு நல்லது. சோடியம் குளோரைடை பொறுத்தவரைக்கும் தேவைக்கு அளவாக பயன்படுத்துவது சிறுநீரகத்துக்கும் நல்லது, நம்முடைய இருதயத்துக்கும் நல்லது. 6வது இந்த டென்னிஸ், ஏரோபிக் அதே மாரியான மிதமான உடற்பயிற்சி, விளையாட்டு பயிற்சிகள் இவற்றையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, சூரிய வெளிச்சத்தில் இருப்பதை போன்ற ஒரு சமயத்தில் நீங்க ஏதோ ஒரு உடலில் வியர்வை வருவதை போன்ற ஒரு பயிற்சியை நீங்க செய்யுங்க. அதேபோல கடினமான பயிற்சிகளை வந்து செய்வதை உடனே தவிருங்கள். ஏன்னா, நம்முடைய உடல்வாகுக்கு தகுந்த போன்ற ஒன்றுதான் வந்து நல்லதே தவிர, இருதயத்தை வருத்திக் கொண்டு செய்யக்கூடிய எந்த ஒரு பயிற்சியும் ஆபத்தானது அப்படின்னு சொல்லினேன். உடல் உழைப்பு இல்லாதவர்களுக்காக தான் வேற ஏதோ ஒரு உடல் இயக்க பயிற்சிகளாக ஏரோபிக் ஆ இந்த வாக்கிங் போறது ஏதோ ஒன்று. வியர்வை வருவதை போன்ற ஏதோ ஒரு உடல் இயக்க பயிற்சிகள் அவசியம் செய்ய வேண்டும். அடிவயிற்று தசைகள் 7வது பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அடிவயிற்று தசைகளுக்கு நம்முடைய இருதயத்துக்கு சம்மந்தம் இருக்கு. தொப்புளுக்கு கீழ இருக்கக்கூடிய அடிவயிற்று தசைகள் மடங்குவதற்கான ஸ்ட்ரெச் ஆகுற மாதிரியான பயிற்சிகள், ஆசனங்கள், தாடாசனம், பச்சிமோஸ்தாசனம் மாதிரியான ஆசனங்கள் உங்களுக்கு உதாரணம் சொல்லியிருந்தேன். அது மாரி நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா நெறைய கிடைக்கும். அதுல உங்களுக்கு பொருத்தமானதை வந்து நீங்க நாள்தோறும் செய்து கொண்டு வாருங்கள். இது உங்களுடைய இருதய துடிப்புக்கு நன்மை செய்யும். மூச்சு பயிற்சி, சைக்கிளிங், நீச்சல் பயிற்சி இவையும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்முடைய இருதயத்துக்கு வந்து சிறந்த பலனை கொடுக்கக்கூடியது. 9வது பயிற்சியின் போது ரொம்ப அசௌகரியமான ஒரு சூழல் வரும்போது, நம்முடைய இருதயத்திற்கு நம்முடைய மூச்சு விடுதல்ல சிரமத்தை ஏற்படுத்தும் போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அது ஒரு தீவிரமான பயிற்சி நமக்கு வேண்டாம். இல்ல நம்ம உடம்புக்கு அது ஒத்துழைக்கல அப்படின்னு தெரிந்து கொண்டு, அதை உடனே நிறுத்த வேண்டும். அதற்கு மாற்றாக இருக்கக்கூடிய வேறு பயிற்சிகளை பயன்படுத்தலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லைங்களா? இது 9வது. 10வது அதிகமான வெப்பம், அதிகமான குளிர் உள்ள சமயங்களில் நாம பயிற்சிகளை செய்ய வேண்டாம். ஒரு இதமான ஒரு காலச்சூழல் நிலவும்போது, வெப்பமோ, குளிரோ அதிகமாக இல்லாத போது, அத நம்ம உடல் தாங்கிக் கொள்ளக்கூடிய நமக்கு உடலுக்கு பொருத்தமான ஒரு சூழ்நிலையில ஒரு பயிற்சி பண்ணணும். அது இருதய நலனுக்கு சிறந்தது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஆக இருதய நலம் அப்படிங்கிற இந்த 3ஆம் பகுதிய வந்து நம்ம இதோட நம்ம நிறைவு செய்துக்கலாங்க. அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. நன்றி.